ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ 2026க்கான குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான தமிழ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து வீழ்நாள் படாமையினர் அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் மூலிமா போயிட்டு இருந்தது. கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்கேன். யூடியூப்ல எல்லா கிளாஸுமே எல்லா வீடியோவுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்க ரீசன் என்னன்னா, கிளாஸஸை வந்து கவனித்து அவங்க ஓனாக நோட்ஸ் எடுத்து தான். ஸோ நம்மளால முடிஞ்சதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் கேப் விட்டு இருந்தது எக்ஸாம் இருந்ததுனால. ஸோ அதை மீண்டும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பழைய கிளாஸஸோட இதெல்லாம் நான் கீழே போட்டிருக்கேன். ஓகேங்களா? வீழ்நாள் பொறாமை டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸாக இருக்கட்டும், கற்கை நன்றே ப்ளஸ் வந்து மெய்வர்த்த கூலி தரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான தமிழ் கிளாஸஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஒரு பிடிஎஃபா லிங்கை கூட நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது குறிச்சிக்கலாம், நான் கொஞ்சம் கீழே இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கேன். இனிமே வந்து ரெகுலரா கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி தமிழ் ப்ரீ டெஸ்ட் பேட்சும் நான் கொண்டு வரேன். ஏன்னா தனியால என்னால் பண்ண முடியல, ஒர்க்கும் பார்த்துட்டு தனியால பண்ண முடியல. ஸோ இன்னும் கூட யாராவது பார்ட்னர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா தமிழ் ப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நான் போடலான்ட்டு இருக்கேன். உங்க சப்போர்ட் இல்லாமல் அதை என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து தனியால இதை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு நானும் தனியா படிக்கிட்டு மேலும் இதை கண்டினியூ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்ற ஒரே கருத்தாக தான் நான் மீண்டும் இதை தொடர்றேன். ஓகே, மேபி இந்த வீக்ல இருந்து நமக்கு வந்து தமிழ் நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை ரெகுலரா பார்த்தாலே கண்டிப்பா தமிழ் வந்து 90 அபோவ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து என்னோட ஒர்க்கும் மட்டும் கிடையாது. இது நம்மளோட டீம் ஒர்க் தான். ஸோ நம்ம ஒரு டீமா தான் இதை வந்து பயணிக்க போறோம். ஸோ இது 2026 டிசம்பர் வரையும் கண்டிப்பா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூவா கிளாஸஸ் கவனிங்க, கிளாஸஸ் கவனிச்சு நோட்ஸ் எழுத பாருங்க. ஒரே புத்தகத்தை மட்டும் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து கேள்விகள் எங்கிருந்து வேணாலும் வருது. ஸோ நம்மளால எவ்வளவு புரிதலை எடுத்துக்கணுமோ அவ்வளோ புரிதலை எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி மெமரி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இன்னையிலேருந்தே, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா டே பை டேவா, ஒரே நாளில் படிக்காம டே பை டேவா நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். அந்த கலை சொற்களா இருக்கட்டும், மைமொழியா இருக்கட்டும், ஓரெழுத்து ஓர்மொழியா இருக்கட்டும், அகராதி வார்த்தைகளா இருக்கட்டும், இதை மட்டும் தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய கண்டென்ட்டா இருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம தனியா ரெகுலரா ஸ்கோர் பண்ணிட்டு வரணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் அதுக்காக மட்டும் ஒதுக்குனாலே போதும். மற்றது எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ அதை மட்டும் நம்ம எவ்வளோ அளவுக்கு டீப்பா புரிஞ்சுக்க முடியுமோ, சோர்ஸை தேடி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட சோர்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா நம்ம கிளாஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால பண்ண முடியாது. நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு மாணவர் வந்து சொல்லும்போது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ அதுக்காக தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுவரையும் நீங்க படிக்கலாம் கூட பரவாயில்ல. ஸோ இன்னையிலேருந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்மளால முடியும். ஒரு டீம் ஒர்க்கா பண்ணலாம். தேங்க்யூ பை நியோ. ஸோ